வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலர் அம்மனுக்கு வந்து நம்ம கட்டணும் அப்படிங்கிறதுக்காக அம்மனுக்கு வந்து பாவாடையும் வாங்கியிருக்கேன், பட்டு பாவாடையும் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ போட்டிருக்கேன் பார்த்திங்களா, இந்த எல்லோ கலர். இது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தேன். அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு தான் நமக்கு அம்மனுக்கு வந்து அலங்காரம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது மேலே வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ட்ரெஸ் போட்டு அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேங்க. இது வந்து அம்மனுக்காக வாங்கின ஜுவல்ஸு, அம்மனை வந்து அலங்கரிக்கிறதுக்காக வாங்கின ஜுவல்ஸுங்க. இந்த ஜுவல்ஸு வந்து நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் வரலட்சுமி பூஜைக்கு முன்னாடி. சென்னை சில்க்ஸ்க்கு முன்னாடி ஒரு கடையில் வந்து எல்லாமே சீப் ரேட்டில் கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ஸோ அந்த கடையில் நீங்கள் என்ன ஜுவல் வாங்கியிருந்தீங்கன்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க அப்போ. ஸோ இந்த பொம்மை எல்லாமே வந்து உடனே பேக் பண்ணி மேலே வச்சிட்டேங்க, அதனால் காமிக்க முடியல. ஸோ இந்த ஜுவல் தாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது வந்த நியூ பேட்டர்ன் டிசைனில் 1200 போட்டிருந்தாங்க. பட் 950க்கு நான் இந்த ஜுவல் செட்டு வாங்கியிருந்தேன். ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இல்லாமல் இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு அம்மனை அலங்கரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தாங்க. வாங்க இப்போ ஒவ்வொரு நாளும் என்னென்ன கலர், என்ன அம்மனுக்கு விசேஷம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாங்க. டே 1 வந்து ஒயிட் கலருங்க. சைலபுத்திரி அப்படிங்கிற அம்மன் தான், செப்டம்பர் 22. இவங்க தான் அந்த சைலபுத்திரி. உங்களுக்கு நந்தி வாகனத்தில் உட்காந்த மணிக்கு இருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து வடநாட்டில் ஒரு பேர் இருக்குது, நம்ம சவுத் இந்தியாவில் ஒரு பேர் இருக்குது. சவுத் இந்தியாவில் வந்து சாமுண்டீஸ்வரி அப்படிங்கிற மாதிரி பேரில் அந்த துர்காதேவியை வந்து நம்ம அழைக்கிறோங்க. ஸோ நான் வந்து ஒரு ஒயிட் கலருங்கிறனால எனக்கு ஒயிட் கலரில் இந்த மாதிரி பாவாடை கிடைக்கவே இல்லை அம்மனுக்கு. ஸோ இது வந்து கணபதிக்கு போகிற வஸ்திரம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க ஒயிட் கலர் கேட்டதும். பட் நான் வந்து யோசிச்சிருக்கேங்க, இன்னும் ஒரு 2-3 டேஸில் எங்கேயாவது ஷாப்பிங் போனேன்னா இந்த மாதிரி சில்வர் கலரில் ஒரு ப்ளவுஸ் பிட்டாவது வாங்கிட்டு வந்து நம்ம அதுக்கு ஏதாவது பார்டர் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுக்கி அம்மனுக்கு பாவாடை வந்து சாத்தணும் அப்படின்னு ஒன்று யோசிச்சிருக்கேன். சரி, அது கடைக்கு வந்து 2 நாளாக போக முடியல. போகிறப்ப கண்டிப்பாக அது ஒரு மனசில் வச்சுருக்கேங்க. இந்த சாரீ வந்து நான் கட்டலாம் அப்படின்னு யோசித்தேன். ஒயிட் கலர் அப்படின்னதும் என்கிட்ட ஒயிட்டில் வந்து இல்லை. ஸோ இது வந்து சில்வர் பேஸில் தானே இருக்குது. பார்த்தது நிறையா அந்த சில்வர் வந்து தூக்கி தெரிஞ்ச மாதிரி இருந்தது. ஸோ இந்த சாரீ கட்டலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். இது வந்து அம்மாவோட சாரீ. ஸோ அம்மா ஞாபகார்த்தமாக இந்த குழு வந்து ஃபஸ்ட்டு டே வந்து அம்மாவோட சாரியோட ஆரம்பிக்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேங்க. இந்த சாரீ அம்மா ரொம்ப உடுத்தவே இல்லை, ஒரு 2 டைம்ஸ் தான் உடுத்திருப்பாங்க. புதுசாக கட்டினாங்க ஒரு தடவை, இன்னொரு தடவை ஒரு ஃபங்க்ஷனுக்கு மட்டும் கட்டிட்டு அப்படியே இருந்தது தான். ஸோ ரொம்ப அம்மா யூஸ் பண்ணாத சாரீ தான் இது. மோஸ்ட்லி நிறையா சாரீஸ்க்கு வந்து நான் ஜாக்கெட்டே வந்து தைக்க மாட்டேங்க, அதில் உள்ளதை வந்து அப்படியே உள்ளே வச்சு தைச்சிருவேன் நான். ஸோ ரெடிமேடாக ஒரு 10 ப்ளவுஸ் வச்சுருப்பேன், அதையே வந்து நிறைய இதுக்கு மேட்ச் பண்ணிக்குவேன். ஸோ இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து இது வந்து இப்போ ரீசெண்டாக தைச்சது தாங்க, ஒரு 1 இயருக்குள்ளே. இது வந்து ஜஸ்ட் ஒரு 550 ருபீஸ்க்கு தான் எடுத்திருந்தேன். இந்த மெட்டீரியல் உங்களுக்கு நல்லா சூப்பராக இருந்தது. ஒயிட்டு சில்வர் கலரில் இந்த மெட்டீரியல் வந்து 550 ருபீஸ். ஸ்டிச்சிங் சார்ஜ் வந்து ஒரு 350 ருபீஸ் ஆயிடுச்சு. ஸோ ஓவராலாக 900 ருபீஸ்க்கு இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப அழகாகவே அமைஞ்சிருச்சு. இது வந்து ஒரு 2-3 சாரீஸ்க்கு எதெல்லாம் சில்வர் ஜருகை வருதோ அது எல்லாத்துக்குமே இந்த ப்ளவுஸ் தான் மேட்ச் பண்ணுவேன். ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. டே 2 செப்டம்பர் 23 ரெட் கலருங்க. பிரம்மச்சாரிணி, இவங்க தான் அந்த பிரம்மச்சாரிணி. நம்ம சவுத் இந்தியாவில் வந்து வராகி தேவி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இந்த அம்மனுக்கு வந்து இந்த ரெட் கலர் இருக்குங்க. ஆல்ரெடி போட்டிருக்க ட்ரெஸ்ஸே வந்து ரெட் கலராக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த ரெட் வித் க்ரீன் வந்து பாவாடை வந்து எடுத்திருக்கேன் நான், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலரில். ஸோ இந்த பாவாடை வந்து அம்மனுக்கு சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த அம்மன் பாவாடை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எல்லோ கலர், இந்த ரெட் கலர் இதெல்லாமே வந்து மயிலாப்பூரில் கொலுடால்ஸ் வாங்க போனப்போ அங்கே உள்ள ஒரு கடையில் தாங்க பார்த்தேன். வெளியே நிறையா தொங்குச்சு. ஸோ இந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வாங்கிட்டு வந்திருந்தேன் நான். ஸோ டே 2 வந்து ரெட் சாரீக்கு இந்த சாரீ தாங்க செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சாரீ வந்து ஒரு புது சேலை இல்லைன்னு சொன்னாலே இது ஆனால் புது சேலை தாங்க. இது வந்து தங்கச்சி வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணது, நான் போய் கடையில் எடுக்கலாங்க புது சாரீ எதுவும். வரலட்சுமி பூஜைக்கு வந்து அவள் வந்து எனக்கு கொடுத்துருந்தா, இந்த சாரீ வந்து நீ கட்டிக்கோக்கா அப்படின்னு சொல்லி. அவள் ஏதோ ஒரு சேலம் இளம்பிள்ளையில் ஏதோ ஒரு சாரீ வந்து ஆர்டர் போட்டிருந்தா. 2 பேராக எடுத்திருந்தேன், ஒன்று அவளுக்கும் ஒன்று எனக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துருந்தா. ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அதாவது பெரிய புடவை கட்டுற மாதிரி சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுவும் வந்து அரௌண்ட் ஒரு 550 கிட்ட தான் வந்ததுன்னு சொல்லியிருந்தாவா. ஸோ நான் வந்து இதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி எந்த ப்ளவுஸும் இப்போதைக்கு தைக்கலை. அதிலே உள்ள ப்ளவுஸும் கூட அழகாக தான் இருந்தது. பட் இந்த 2 ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கேன் நான், க்ரீனும் ப்ளூவும். ஸோ கான்ட்ராஸ்ட்டாக போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன்.
அதுக்குள்ளே மனசு மாறுதா என்ன ஏதுன்னு தெரியலை. என்கிட்ட வந்து ஃபுல் ரெட்டில் வந்து ப்ளவுஸ் எதுவுமே கரெக்டாக இல்லை. எந்த கலர் போடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு சஜஷன் கொடுங்கங்க. இந்த எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் தச்சு கிட்டத்தட்ட 12 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சுங்க. ஸோ இது என்னோடய ஹோம் டவுனில் தாங்க. அப்போ வந்துலாம் வந்து ஒரு 300 ருபீஸ்க்கு என்ன எம்ப்ராய்டரி வருமோ அது மட்டும் போட்டு கொடுங்க அக்கா அப்படின்னு சொல்லி வாங்குவோம் நாங்கள் அங்கே டெய்லர் அக்காட்ட. நெக்ஸ்ட்டு டே இப்போ டே 3 பார்க்கலாங்க. செப்டம்பர் 24 டே 3 ராயல் ப்ளூ சந்திரகாந்தா. இன்றைக்கி அவங்க அம்மனோட பேர் வந்து சந்திரகாந்தா. புலி வாகனத்தில் இருக்காங்க அவங்க. நம்ம சவுத் இந்தியாவில் வந்து இந்திராணி அப்படிங்கிற டே 3ல் வர அம்மனுக்கு வந்து இந்திராணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ராயல் ப்ளூ அப்படிங்கிறனால இந்த கலர் சூஸ் பண்ணியிருந்தேங்க. நல்ல மெரூன் பார்டரில் சூப்பராக இருந்தது உங்களுக்கு. இதுவும் அந்த மயிலாப்பூரில் அந்த கடையிலே ஒரு 5 ட்ரெஸ் எடுத்திருந்தேன் நான். ஸோ நான் இந்த சாரீ தான் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து ஒரு தீபாவளிக்கு ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு தீபாவளிக்கு எடுத்த புடவை தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 850 900 அந்த ரேஞ்சில் எடுத்த புடவை. இதுக்கும் வந்து ப்ளவுஸ் தைக்கவே இல்லைங்க. இதுக்கும் ப்ளவுஸ் வந்து நான் கட் பண்ண கூட செஞ்சுருக்க மாட்டேன். சாரிலே தான் இருந்திருக்கும். ஸோ ப்ளெயின் ப்ளவுஸ் ஏதாவது வச்சு தான் மேட்ச் பண்ணி போட்டிருப்பேன் நான். இது வந்து சாரீ நல்லாயிருக்கும். உடுத்த சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. இந்த இருக்குது பார்த்திங்களா ப்ளவுஸ் அந்த உள்ள ப்ளூ கலரில். அப்படியே ப்ளவுஸ் வந்து வெளியே இருந்ததுன்னா உள்முந்தியில் கொடுத்து தச்சுருவேங்க. ஏன்னா நம்ம இருக்கிற சைஸுக்கு கொஞ்சம் நீளமாக முந்தி விடணும் அப்படின்னா கொஞ்சம் உள்ள துணி கொடுத்து தைச்சோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து ஒரு ரெடிமேட் ப்ளவுஸ் தாங்க. சவுகார்பேட்டில் எடுத்தது. கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் இருக்கும் இப்போ எடுத்து. 450 ருபீஸ் தான் என்னமோ எடுத்தேன். ஸோ இது மெட்டீரியல் வாங்கி நம்ம தைக்க கொடுத்தா கூட அதுக்கு மேலே தான் வரும் நமக்கு. பட் இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி வாங்கினது தான். இதுவும் ஒரு 4 to 5 இயர்ஸ்க்கு முன்னாடி தைச்சி வாங்கினது தாங்க. இதுவும் சூப்பராக இருக்கும். மெட்டீரியல் வந்து ஒரு 150 ருபீஸ்க்கு எடுத்து ஸ்டிச்சிங் சார்ஜ் வந்து ஒரு 350 400 அந்த ரேஞ்சில் கொடுத்தேங்க. கையில் அந்த ஃப்ரில் வச்சு தைக்கிறதுக்கே அப்போ வந்து கொஞ்சம் காஸ்ட்டு வைஸ் வந்து இது எல்லாமே ஹோம் டவுனில் தான் தைப்பேன். ஸோ அங்கே வந்து தைச்சி வாங்கினது தான். ஸோ இப்போ வரைக்கும் நல்லா சேரும். உள்ளே வந்து ஒரு 3 அடிப்பு கொடுத்துருக்கனால நம்ம அப்பப்போக்கு கொஞ்சம் சத்து வச்சோன்னாலும் பிரித்து விட்டு போட்டுக்கலாம். ஸோ டே 3க்கு இந்த சாரீ தான் எடுத்து வச்சுருந்தேங்க நான். நெக்ஸ்ட்டு டே 4 செப்டம்பர் 25 எல்லோ கலருங்க. குஷ்மந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் வந்து வைஷ்ணவி தேவி. இவங்களும் வந்து புலி வாகனத்து மேலே உட்காந்துருக்காங்க. கையில் வந்து அழகாக ஒரு கலசம் வேறு வச்சுருக்காங்கங்க. நான் இந்த நவராத்திரியை பற்றி ஒவ்வொரு நாளும் என்னென்ன விசேஷம் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு நாளும் லைவ் வரும்போதில் சொல்கிறேங்க. கண்டிப்பாக நீங்கள் அழகன் முருகன் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. அதில் தான் லைவ் வருவேன். ஸோ எல்லோ கலர் சாரீ இது தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரேட்டான சாரீங்க எனக்கு. இது வந்து என்னோடய கல்யாணத்துக்கு காலையில் நம்ம வீட்டில் வந்து ஒரு பூஜை வைப்போம் பார்த்திங்களா. வீட்டில் வந்து சாமி கும்பிடுவோம்ல, புதுசு வாங்கின நகை அந்த புடவை எல்லாம் வச்சு அப்போ வந்து நான் கட்டியிருந்த புடவைங்க. இது வந்து எங்கள் ஊரில் கோயிலில் வந்து ஏலம் போடுவாங்க சாரீலாம். ஸோ அம்மனுக்கு கட்டின சேலை அப்படின்னு சொல்லி அம்மா ஏலத்தில் வாங்கி கொடுத்த சாரீ இது. ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 சைட் பார்டர் தான். ரொம்ப இது வந்து ரொம்ப சென்டிமெண்டலாக ஏதாவது ஒரு அப்படி தான் உடுத்துவேன். கோயிலுக்கு எங்கேயாவது போகிறப்ப தான் உடுத்துவேன். சரி இந்த தடவை நம்ம வீட்டிலே கொலு வைக்கிறோம். ஸோ அதனால் இந்த சாரீ உடுத்துவோம். எல்லோ கலருக்கு இந்த சாரீ எடுத்து வச்சுருக்கேங்க. இது ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீனு. ஆனால் இதில் பார்க்குறப்ப டார்க் க்ரீனாக தெரியுது. இது வந்து ஒரு கிளி பச்சை மாதிரி தான் இருக்கும் இந்த க்ரீன் உங்களுக்கு. ஸோ நானும் நிறையா ஷேடில் வச்சு பார்க்குறேன். ஆனால் அந்த க்ரீன் வரமாட்டேது. கேமரா வழியாக பார்க்குறப்ப வேறு மாதிரி கலராக தெரியுது. பட் இந்த ப்ளவுஸும் சூப்பராக இருக்குங்க. இது வந்து சவுகார்பேட்டில் தான் எடுத்தேன். சவுகார்பேட்டில் வந்து மண் பசந்த் அப்படின்னு ஒரு ஷாப் இருக்கும். ஷிவாலி பொட்டிக் அங்கேயும் வந்து எடுத்திருந்தேங்க. லாஸ்ட் இயர் அந்த வீடியோ கூட போட்டிருப்பேன். நம்ம சேனலில் இருக்கும் ஷிவாலி பொட்டிக் அப்படின்னு சொல்லி. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜெயின் டெம்பிள் ஒட்டியே இருக்கும். அந்த கடைகளில் அங்கெல்லாம் ஒரு 3 கடை வச்சுருப்பேன். அந்த 3 கடையில் தான் போய் ஆரி ஒர்க் ப்ளவுஸ்னால் அங்கே தான் பார்ப்பேன். இந்த ப்ளவுஸ் வந்து அரௌண்ட் 1200 வந்ததுங்க மெட்டீரியல் மட்டும். ஸ்டிச்சிங் சார்ஜ் சேர்க்கும் போதில் அரௌண்ட் 1500 கிட்டே வந்துடுச்சு. இது அந்த சில்வர் ப்ளவுஸ் எல்லாமே இப்போ லேட்டஸ்ட்டாக 1 இயர்க்குள்ளே தைச்சது தாங்க. டே 5 க்ரீன் கலருங்க. அம்மனோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கந்தமாதா. தமிழில் வந்து அம்மனோட பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மகேஸ்வரி. சவுத் இந்தியா சைடு வந்து மகேஸ்வரி, நார்த் இந்தியா சைடு வந்து ஸ்கந்தமாதா. அந்த தாமரையில் உட்காந்துருக்காங்கல்ல அவங்க தாங்க. ஸோ
க்ரீன் கலரில் ஆரஞ்சு கலர் பார்டருங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இந்த இது எனக்கு அம்மனுக்கு எடுத்ததுலே வந்து இந்த க்ரீன் வித் ஆரஞ்சு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்ததுங்க எனக்கு. ஸோ அம்மனுக்கு வாங்கின இந்த பாவாடை வந்து மயிலாப்பூரில் வாங்கினப்ப 60 ருபீஸுங்க. ஒரு பீஸ் வந்து 60 ருபீஸ் அப்படின்னு வாங்கியிருந்தேன். ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்ச் தாங்க அதுவும். நான் க்ரீன் கலருக்கு வந்து எடுத்து வச்ச சாரீ வந்து இந்த சாரீ தாங்க எடுத்து வச்சுருக்கேன் க்ரீன் கலருக்கு. இது வந்து லாஸ்ட் இயர் வந்து பர்த்டே கட்டினது. இதுதான் அம்மா கடைசியாக எனக்கு எடுத்து கொடுத்த சாரீங்க. தீபாவளிக்கு வச்சு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு முந்தின வருஷம் வந்து எனக்கும் தங்கச்சிக்கும் இதில் அவளுக்கு ஒரு சாண்டல் கலரும் எனக்கு இந்த க்ரீன் கலரும் எடுத்து வச்சுருந்தாங்க. ப்ளவுஸ் கூட என்கிட்ட கொடுத்து தச்சு வச்சுரு, அடுத்து தீபாவளிக்கு உடுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட்டாக அம்மா இறந்து போகிறதுக்கு ஒரு 4-5 டேஸ்க்கு முன்னாடி தான் இந்த சாரீ வந்து காமிச்சு, இந்த வருஷம் 2023 தீபாவளிக்கு இதை கட்டிக்கலாம், நல்லா கிராண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் வந்து இந்த சாரீ வந்து ப்ளவுஸ் தச்சு நான் லாஸ்ட் இயர் பர்த்டேக்கு போட்டேன். என்னோடய எல்லா பர்த்டேக்கும் ஒன்று நான் அம்மா கூட இருப்பேன், இல்லைனா அம்மா வந்து இங்கே என் வீட்டுக்கு வந்துடுவாங்கங்க. ஸோ இப்போ ஒரு 3 இயர்ஸாக அம்மா இறந்ததுலேருந்து ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அதை. ஸோ 4 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா வந்து சர்ப்ரைஸாக வந்திருந்தாங்க. ஊர்லேருந்து கிளம்பி 550 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி என்னோடய பர்த்டேக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக வந்திருந்தாங்க. ஸோ எப்போயுமே பர்த்டேக்கு அம்மா ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. ஹஸ்பண்ட் வந்து ஒரு சுடிதார் இல்லை ஒரு சாரீ எடுத்து கொடுத்தாங்கன்னா அதை தீபாவளிக்கு வச்சு கட்டிக்கிடுவேன் நான். டே 6 செப்டம்பர் 27 க்ரே கலருங்க. க்ரே அப்படின்னா யானை கலர்னு சொல்லிக்கலாம் நம்ம. எங்கள் அம்மா அப்படி தான் சொல்லுவாங்க. க்ரே அப்படின்னா இல்லை இது யானை கலர் அப்படிம்பாங்க. ஸோ காத்தியாயனி இவங்க தான் அவங்க. ரொம்ப அழகாக இருக்கும். கையில் வந்து எனக்கு இதில் வந்து முருகன் வந்து கையில் இருக்க மாதிரி இருந்தது. நம்ம சவுத் இந்தியா பக்கம் கௌமாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அவங்களுக்கு. ஸோ க்ரே கலர்லேயும் எனக்கு எந்த பட்டு பாவடையும் கிடைக்கலங்க வஸ்திரம். ஸோ இந்த ப்ளவுஸ் பீட்டு தான் வந்து ஓகே, இது வந்து கொஞ்சம் க்ரேவாகவும் இருக்குது, ஒரு மாதிரி ப்ளூவும் க்ரேவும் கலந்த மாதிரி இருந்தது. இது கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சி இந்த க்ரே கலர் தாங்க எடுத்துகிட்டு வந்தேன் நான். ஸோ நான் என்ன சாரீ எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாரீ தாங்க எடுத்து வச்சுருக்கேன் நான். இதுக்கு வந்து ப்ளவுஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் ப்ளவுஸ் தான் மேட்ச் பண்ணுறேன். இந்த சாரீ வந்து ஒரு நார்மல் சாரீ தான், பட் அந்த கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்து டிசைனர் ப்ளவுஸ் போடுறப்ப நல்லா ரிச்சாக காமிக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசித்தேங்க நான். ஸோ இந்த சாரீ வந்து சித்தப்பா ஒருத்தங்க எடுத்து கொடுத்தாங்க. அம்மா இறந்தப்ப வந்து அந்த சாஸ்திரத்துக்குன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி கொடுத்த சாரீ தான். ஸோ இதுவும் அம்மா நினைவாக தான் எனக்கு ஓகே இருக்கட்டும், இந்த சாரீ கட்டுவோம். இதுதான் என்கிட்ட உள்ள யானை கலரில் உள்ள சாரீங்க. ஆஷ் கலர் சாரீ, க்ரே கலர் சாரீ எதுனாலும் ஓகே தான். ஸோ இந்த கலர் வந்து மேட்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சேன். இதுக்கும் இந்த ப்ளவுஸ்லாம் தைக்கலைங்க இது வரைக்கும். ஒரு நேவி ப்ளூ கலர் வந்து வச்சு கட்டியிருக்கேன். ஒரு 2-3 டைம்ஸ் வந்து கட்டிட்டேன் இந்த சாரீ. ஸோ இந்த மெரூன் ப்ளவுஸ் போடுறப்ப ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இந்த மெரூன் ப்ளவுஸ் எடுத்து ஒரு 4 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க. இது வந்து இதுவும் வந்து மண் பசந்த் அந்த கடையில் சவுகார்பேட்டில் தான் எடுத்தது. அரௌண்டு ஸ்டிச்சிங் சார்ஜோடு சேர்த்தே வந்து 1500 கிட்ட வந்தது. அவங்கக்கிட்ட தான் ஸ்டிச் பண்ணி வாங்கிக்கிட்டேன் அப்போ. ஸோ நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட் லெவலில் வந்து இந்த மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக நீங்கள் சவுகார்பேட்டில் வந்து செக் பண்ணி பாருங்கங்க. அதுவும் அந்த ஜெயின் டெம்பிளை ஒட்டி உள்ளதில் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பின்னாடி இந்த ரோப் எதுக்கு வைக்கிறேனே தெரியாது. மாதி நேரம் கட்ட மாட்டேங்க. ஆனால் எல்லா ரோப்லேயும் வந்து அந்த தொங்குறது மட்டும் டிசைனேஷனாக தொங்குறத வந்து பார்த்து செலக்ட் பண்ணி கொடுத்துருவேன் அவங்கக்கிட்ட. சாரீக்கு இந்த ப்ளவுஸ் மேட்ச் ஆகுமா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். டே 7 ஆரஞ்சு கலருங்க. செப்டம்பர் 8 காலராத்திரி அப்படின்னு போட்டிருந்தாங்க சாமி பேர். நம்ம சவுத் இந்தியா சைடு மகாலட்சுமி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதாங்க கழுதை வாகனத்தில் உட்காந்துருப்பாங்க அவங்க. கீழே இருக்கிறது குதிரை கிடையாது, கழுதை அது. ஒரு காலத்தில் எனக்கு இந்த ஆரஞ்சு கலர் வந்து பிடிக்கவே பிடிக்காதுங்க. பட் இப்போ என்னமோ என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் கலர் இந்த ஆரஞ்சு கலர் அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடுச்சு. என்ன கலர் எடுத்து கொடுத்துனேனாலும் என் ஹஸ்பண்ட் வந்து இந்த ஆரஞ்சு கலர் சாரீ ஏதாவது பேஸ் பண்ணி நான் எடுத்து கொடுத்துறேன்னா இது உனக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியே இப்போ இந்த ஒரு 10 வருஷமாக பார்த்துக்கோங்க, சாரீ கடைக்கு போனால் எது எடுத்தாலும் வந்து அந்த ஆரஞ்சு பக்கம் தான் கை நீளும் எனக்கு. ஸோ இந்த பாவாடை வந்து ஆரஞ்சு கலரில் இது தான் அம்மனுக்கு அமைஞ்சதுங்க. அதுவும் அழகாக தான் இருந்தது. இந்த சாரீ தாங்க இப்போ நான் ஆரஞ்சு கலருக்கு எடுத்து வச்சுருக்கேன் நான்.
இந்த சாரியுமே வந்து அம்மா இறந்ததுக்கு எனக்கு எங்கள் தாய்மாமா வீட்டிலேருந்து எடுத்து கொடுத்தது, எங்கள் தாத்தா வீட்டிலேருந்து எடுத்து கொடுத்தது. எனக்கு இந்த சாரி வந்து பர்சனலாகவே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சாரி வந்து ஃபஸ்ட்டு வந்து அம்மாவுக்கு 30ஆம் நாள் சாமி கும்பிட்றப்ப கட்டியிருந்தேன். கட்டிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஆனால் இந்த சாரி கட்டினப்ப அம்மா பக்கத்தில் இருந்து எனக்கு ரொம்ப ஆறுதல் சொன்ன மாதிரி ஒரு ஃபீலிங்க. இதை கட்டிட்டு தான் ஃபஸ்ட்டு தனிஷ்கில் வந்து சிட்டு போட்டது க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. போய் வாங்க போயிருந்தேன். நிஜமாவே எனக்கு ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு நினச்ச கம்மல் வந்து அம்மாவே செலக்ட் பண்ணி கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சுங்க. அந்த கம்மல் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு அந்த கம்மல் வந்து போடுவேன். ஸோ எனக்கு இந்த சாரீ கட்டுறப்பெல்லாம் எங்கள் அம்மாவே என் கூட அப்படியே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அதனாலே எனக்கு இந்த சாரீ வந்து இந்த குழுவுக்கு எடுத்து வச்சதில் ரொம்ப ஹாப்பிங்க நான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 29 டே 8 பீகாக் க்ரீனுங்க. மகா கௌரி அப்படிங்கிற அம்மன் தாங்க. அழகாக காளை மேலே வந்து உட்காந்துருப்பாங்க. காளை வாகனம் அது வந்து உங்களுக்கு. இது வந்து ஒரு அம்மா சாரீல இருந்த ஒரு ப்ளவுஸ் பிட்டு தாங்க. அம்மா வந்து சாரீ வந்து புதுசாக வச்சுருந்தாங்க. அவங்க வந்து கட்டாமல் ஒரு புது சாரீ வச்சுருந்தாங்க. ஸோ அந்த சாரீக்குரிய ப்ளவுஸ் வந்து தைக்காமையே வச்சுருந்தது. ஸோ நான் வந்து பொதுவாக ப்ளவுஸ் தைக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இது வந்து யாருக்காவது மேட்ச் ஆச்சுன்னா வச்சுக்கலாம், இல்லை ஃப்யூச்சரில் பாப்பா கூட நம்ம தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே புதுசாக தாங்க வச்சுருந்தது. ஸோ அதனால் அந்த ப்ளவுஸ் வந்து நம்ம அம்மனுக்கு பாவாடை மாதிரி கட்டிடலாம், புது ப்ளவுஸாக அப்படியே தானே இருக்குது அப்படின்னு நினச்சி எடுத்து வச்சுருக்கேன் நான். இந்த சாரீ பார்த்திங்கன்னா என்னோடய பாட்டி சாரீ. பாட்டி அப்படின்னா அப்பாவோட அம்மா, அவங்க சாரீ. நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூலில் வேலைக்கு சேர்ந்ததும் மாத சம்பளத்தில் அவங்களுக்கு ஒரு சாரீ எடுத்து கொடுத்தேங்க. அப்போ வந்து அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பேத்தியா வந்து வேலைக்கு போய் நமக்கு சேலை எடுத்து கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாகவும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து 2019 வந்து இறந்து போயிட்டாங்க. தம்பி கல்யாணத்துக்கு ஒரு 2 மந்த்ஸுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அப்போ அவங்களோட சாரீ வந்து ஒன்று வந்து என் பையன் பிறந்திருந்தப்போ இந்த சாரீ வந்து எனக்கு கொடுத்தாங்க. நீ இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களோட சாரீ தான். ஸோ சாரீக்கு வந்து கிராண்டாக ஒரு ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த ப்ளவுஸ் வந்து ஆக்சுவலாக பாப்பாவுக்கு வந்து ஃபங்க்ஷன் வைக்கிறப்ப அவளுக்கு தைக்கணும் அப்படிங்கிறக்காக அம்மா வந்து சாரீ எடுத்திருந்தாங்க. அந்த சாரீக்கு மேட்சாக அந்த ப்ளவுஸ் வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து அந்த மண் பசந்த் அந்த கடையில் தாங்க எடுத்திருந்தோம் சவுகார்பேட்டில். 3000 ருபீஸ் உங்களுக்கு ஜாக்கெட் மட்டுமே, அந்த மெட்டீரியல் மட்டுமே. அவ்வளோ அழகாக இருந்தது. இது வந்து சின்னதாக அந்த சிக்கன் காரி ஒர்க்குன்னு சொல்லுவாங்கங்க. ரொம்ப மைன்யூட்டாக அந்த டியூபாக இருக்கும், அதை வச்சு பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஸோ இந்த ப்ளவுஸ் தைக்க கொடுக்குற இடத்துல என்ன சொல்லிட்டாங்கன்னா, பாப்பா வந்து சின்ன பிள்ளையாக இருக்கா, அப்போ நம்ம வந்து உள்ளே வச்சு தைக்கிறப்ப இந்த ஆரி ஒர்க்லாம் வந்து பாதிக்கு மேலே கட்டாயிரும் அப்படின்னாங்க. ஸோ நீங்கள் தைச்சி போடுங்க, இது வந்து நீங்கள் ரொம்ப பெரிய நிறைய மெட்டீரியலே வந்து பெரிய மெட்டீரியலாக தான் இருக்குது, ஸோ நீங்கள் தைச்சி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி கடையில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து லாஸ்ட் இயர் அதுக்கப்புறம் தைச்சி வாங்கினேங்க. 2 இயர்ஸாக வந்து உள்ளே தான் இருந்தது. ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ளவுஸாக இருக்கும் உங்களுக்கு. நிறைய சாரீஸ்க்கு இப்போ மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்குங்க. க்ரீன் சாரீக்குனும் மேட்ச் ஆகும். என்கிட்ட உள்ள காஸ்ட்லி ப்ளவுஸே இது தாங்க. டே 9 செப்டம்பர் 30 பிங்க் கலர். அன்றைக்கி வந்து சித்ரா 3 அப்படிங்கிற பேருங்க. பிரம்மாஹி அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறாங்க இவங்க. ஸோ இவங்க தான் டே 9க்குரிய துர்க்கை அம்மன். அழகாக சிம்ம வாகனத்தில் இருக்காங்க. ஸோ இந்த 9 அம்மனுக்கு 9 நாள் விசேஷமாக இருக்கிறது தான் இந்த நவராத்திரி அப்படிங்கிறதுங்க. ஸோ பிங்க் கலருக்கு இந்த கலர் தாங்க சூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருந்தது, சூப்பராக இருந்தது. பிங்க்கில் அந்த ப்ளூ பார்ட்ரு அம்மனுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆச்சுங்க. நிஜமாகவே இந்த எனக்கு இப்போ காமிச்சதுலேயே பார்த்திங்கன்னா அந்த க்ரீனு, அடுத்தது இந்த பிங்க்கு தாங்க சூப்பர் காம்பினேஷனாக இருந்தது. இதுக்கு நான் வந்து மேட்சாக எடுத்து வச்சுருக்க சாரீ இந்த சாரீ தாங்க. இது வந்து ஒரு இக்காட் சில்க்குன்னு சொல்லுவாங்களே, இக்காட் வேலைப்பாடு உள்ளது, அந்த மாதிரி உள்ள இதில் இருந்ததாங்க. இது வந்து ஏஎஸ் பாபுஷா காஞ்சிபுரத்தில் அங்கே எடுத்தது. அரௌண்ட் 2300 என்னமோ சொல்லி எடுத்திருந்தேங்க. ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி தீபாவளிக்கு போய் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தோம். ரொம்பலாம் இல்லைங்க, ஒரு 2 சாரீ எடுத்திருந்தேன். இது ஒன்று, இன்னொரு சாரீ வந்து ஒரு 1200 ரேஞ்சில் எடுத்திருந்தேன். அப்புறம் இன்னொரு 2 சாரீ வந்து 400 500 அந்த மாதிரி ரேஞ்சில் எடுத்துகிட்டு வந்திருந்தேங்க. துணி சூப்பராக இருந்ததுங்க. 2500 ரூபா அப்படின்னாலுமே இப்போ கிட்டத்தட்ட நான் ஒரு 15 தடவையாவது இந்த சாரீ கட்டியிருப்பேன். அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து
லாஸ்ட் இயர் ஸ்டிச் பண்ணது தாங்க. இந்த ப்ளவுஸ் வந்து ஷிவாலி பொட்டிக் அப்படின்னு சொல்லி அந்த ஜெயின் டெம்பிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும் அந்த கடையில் தான் எடுத்தது. கிட்டத்தட்ட இது வந்து 1200 ருபீஸுங்க. கீழே அந்த பீடு ஒர்க்கு ஹேண்டுக்கு கீழே வந்து ஒரு பீடு ஒர்க் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தனியாக 250 ருபீஸ் வாங்கினாங்க உங்களுக்கு. ஸோ இது போக ஸ்டிச்சிங் சார்ஜுன்னு சொல்லி எனக்கு வந்து 450 என்னமோ வந்துருச்சுங்க. ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு 2000 ருபீஸ் ஆயிடுச்சு இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண. பட் ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய சாரீஸ் வந்து அம்மாவோட சாரீஸ் வந்து இந்த கலர் காம்பினேஷனில் அம்மாவுக்கு நிறைய சாரீ இருக்குது. ஸோ பட்டு சேலை வந்து அம்மா சேலை ஒரு 3-4 சேலை வந்து லாஸ்ட் இயர் வந்து அம்மாவுக்கு வருஷம் சாமி கும்பிட்டதும் எல்லாருக்கும் பட்டு சேலை எல்லாமே அம்மா சாரியை வந்து நான், தங்கச்சி, தம்பி ஒய்ஃப் எல்லாருமே எடுத்துக்கிட்டோம். அப்போ வந்து அம்மா சாரிக்கு மேட்சாக இருக்க மாதிரி தான் இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எல்லாமே நான் ஸ்டிச் பண்ணேன். ஸோ அம்மா சாரீ வந்து நம்ம கட்டணும், எப்போயுமே வந்து அம்மா சாரீ வந்தாவது ஃபங்க்ஷனுக்கு அம்மா சாரீ தான் எடுத்து கட்டணும் அப்படிங்கிறக்காகவே அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நிறைய ப்ளவுசஸ் வந்து ஸ்டிச் பண்ணேங்க. அதனால தான் லாஸ்ட் இயர் வந்து ஒரு 4-5 ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து தச்சுருப்பேன் நான். இதுவுமே அந்த லைட்டு வெளிச்சத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைட்டாக காமிக்குது. பட் இது சூப்பரான ஒரு டார்க் இந்த க்ரீன் தாங்க, உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஒரு ரேடியம் க்ரீன் கலர் மாதிரி இருக்குங்க. ஸோ இது தாங்க 9 நாளைக்கு நான் எடுத்து வச்சுருக்க சாரீஸு, அம்மனுக்கு எடுத்து வச்சுருக்க சீரீஸு, அது பட்டு பாவாடை சீரீஸ் எல்லாமே. ஸோ இதில் உங்களுக்கு எந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். எந்த ப்ளவுஸ் வந்து எஸ்பெஷலி பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அம்மனுக்கு எடுத்த சாரீ, ஜுவல்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்னு தெரியலை. பட் எனக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து ஏதோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேங்க. மனசு வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்மளோட அழகன் முருகன் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி நவராத்திரிக்கு நான் அதில் லைவ் வருவேன். ஸோ கண்டிப்பாக டெய்லி நவராத்திரிக்கு லைவ் வந்து அம்மனுக்கு என்ன புடவை கட்டியிருக்கேன், எப்படி அலங்காரம் பண்ணியிருக்கேன், அன்னைக்கு உரிய டேக்கான சிறப்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. என்ன டைமிங் லைவ் வரலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கங்க. ஸோ இன்னும் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நான் எண்டு ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.